சோதரம். இரக்கமுள்ள பிதாவே, அன்பின் இயேசுவே, மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்முடைய பாதத்தில் வந்து இவ்வளவு நேரமாக உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பரிசுத்த தேவன் எங்களுக்கு தந்த உங்கள் மேலான கிருபைக்காய் மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்தும் உடைய பிள்ளைகள் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை பொருந்தின வார்த்தைக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். நாதா, இன்றைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரோ, அந்த ஆலோசனை பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அடியினுடைய நாவில் தேவரீர் அருளி செய்து உடைய பிள்ளைகளோடு பேசும். உடைய பிள்ளைகளை இந்த நாளில் விசேஷித்த வண்ணமாய் கத்த தொட்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த வார்த்தையை ஒரு விசேஷப்படுத்தி அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய பேரையும் சொல்லி மகதலேனா மரியாளுக்கு முதல் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தரிசனமானார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவோடு கூட 12 சீடர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முதல் முறையாக உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கிறதான பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஸ்தோத்திரம். இன்னும் இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததான அந்த முதல் தரிசனத்தை பார்க்கும்படியான வாய்ப்பு அவர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிமாரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் கூட இயேசு உயிர்த்தெழுந்த வேளையில முதல் முறையாக அவரை தரிசிக்கிறதான பாக்கியம் கிடைக்கவில்லை. இன்னும் 70 சீடர்களை கர்த்தர் இன்னும் ஆண்டவர் ஊழியத்தில் தெய்வன் வைத்திருந்தார். அவர்களுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த முதல் காட்சியை பார்க்கிறதான அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்த வேளையில இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை பிலாத்துனிடத்தில் துணிந்து போய் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி தனக்காக தன் குடும்பத்திற்காக அவன் வெட்டி வைத்திருந்ததான அந்த கல்லறையில், புதிய கல்லறையில் இயேசுவுக்கு இடம் கொடுத்து அவரை கொண்டு வந்து அவ்வளவு பிரயாசப்பட்டு தன் கல்லறை தோட்டத்தில் ஸ்தோத்திரம் தனக்காக வெட்டப்பட்ட அந்த கல்லறையில் இயேசுவை வைத்திருக்கிறான். அவ்வளோ பெரிய புண்ணியத்தை செய்திருக்கிறான். ஆனாலும் அவன் கல்லறை தோட்டத்தில் அவன் வைத்த அந்த கல்லறையில் இருந்த உயிரோடு எழும்பி வந்த இயேசுவை முதல் முறையாக தரிசிக்கிற பாக்கியம் அவனுக்கும் கிடைக்கவில்லை. இன்னும் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு மன திரும்பினவர்கள் எண்ணிலடங்காத பேர்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஸ்தோத்திரம் பிரசங்கத்தை கேட்பதற்கெல்லாம் ஆயிரமான ஜனங்கள் கூடினதை நாம் வாசிக்கிறோம். அவர் அப்பம் ஸ்தோத்திரம் அவர் அப்பத்தையும் 2 மீனையும் பங்கிட்ட வேளையில் புருஷர்கள் மாத்திரமே 5000க்கு மேல் என்று சொல்லுகிறது. அப்படியானா 15000க்கு மேல் ஸ்திரீகள் பிள்ளைகளோடு இருக்கிறார்கள்.
ஒருவருக்கும் கூட இயேசு உயிர்த்தெழுந்த அந்த முதல் காட்சியை பார்க்கிறதான பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் விசேஷப்படுத்தி இந்த வார்த்தையில இந்த மகலேனாளுடைய மரியாளுடைய பெயரை சொல்லி அவள் முதல் முறையாக இயேசுவை தரிசித்தாள் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மகலேனா என்பது இந்த மரியாளுடைய ஊரினுடைய பெயர்தான் மகலேனா என்கிறதான ஸ்தலமாயிருக்கிறது. மரியாள் என்று சொன்னால் கண்ணீர் என்று சொல்லி பொருளாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். மரியாள் என்கிற வார்த்தை அது கிரேக்க பதமாயிருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம் எபிரேய பதத்தில் அந்த மரியாளுக்கு மிரியாம் என்று சொல்லி அதற்கு பொருளாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் இவள் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக தரிசிப்பதற்கு இவளுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன காரியம் செய்தாள், எதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக தரிசிக்க பாக்கியத்தை பெற்றாள் என்று சொல்லி மரியாளுடைய இந்த மகதலேனா என்கிறதான மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அவருடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் வாசித்த அதே மார்க்கு 16வது அதிகாரம் அதன் 10வது வசனத்தின் முந்தின பாகத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. வாசிப்போம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த மகலேனா மரியாளுடைய வாழ்க்கையில் 7 பிசாசு அவளுடைய வாழ்க்கையில் இருந்ததாம். 7 பிசாசு பிடித்தவா. ஒரு பிசாசு ஒரு ஆளை பிடித்தாலே போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறதை பார்த்தா ராத்திரி உறக்கம் இல்லை, பகலில் படுத்தா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. சோத்திரம் என்ன பாடுபடுத்துது ஒரு பேயே. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் 7 பிசாசு இவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான். ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் அறிய ஆரம்பித்தாள். இயேசுவை தேடி வந்தாள். இயேசுவின் பாதத்தில் வந்து சரணடைந்தாள். இயேசு அவள் மேலே மனதுருகி, ஐயோ 7 பிசாசு இவளுடைய வாழ்க்கையில் இருந்து இத்தனை ஆண்டு காலமாக இவளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே, துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதே, இவளுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அவள் மேலே மனதுருகி இயேசு அந்த 7 பிசாசுகளையும் அவருடைய சரீரத்தை விட்டே அவர் துரத்தி விட்டார். அல்லேலூயா. இப்பொழுது இவள் தன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு நீங்கி விடுதலை அடைந்து விட்டாள். இவள் பிசாசு நீங்கி விடுதலை அடைந்த வேளையில் பாருங்க, சிலர் என்ன செய்வாங்க, சிலருக்கு பிசாசை துரத்தியாச்சுன்னா அந்த பேய் போனதோட பேய்க்கு பின்னால இவர்களும் சேர்ந்து போயிடுவாங்க. ஆனால் இவளுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். பாருங்க, இவளுக்கு அந்த பிசாசின் கட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து மனையிறங்கி அவளை விடுதலை ஆக்கினதுனால இவள் தன்னுடைய வாழ்க்கையில் அன்று முதல் அந்த நிமிடம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் நேசித்து அவரை விட்டாமல் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவள் பற்றி கொண்டாள். ஸ்தோத்திரம். ஆகையினால தான் அவளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த பொழுது முதல் முறையாக அவரை தரிசிக்கிறதான உன்னதமான பாக்கியத்தை அவள் பெற்றாள். இவள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் நேசித்தபடினால் அந்த பிசாசை துரத்தினதினால அந்த இயேசுவை வாழ்க்கையில் நேசிக்க தொடங்கி அந்த நேசிக்கிறதுனால அந்த இயேசுவுக்கு அவள் என்னென்ன காரியங்களை செய்தாள், எப்படி அந்த இயேசுவை அவள் பின்பற்றி வந்தாள், வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதை மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 40வது வேத வசனத்தை ஒருவர் சத்தியமாய் வாசிப்போம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது
அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகலேனா மரியாளும் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தன்னிடத்தில் இருந்த அந்த பொல்லாத அந்த 7 அசுத்த ஆவிகளை இயேசு துரத்தினதுனால அந்த நன்றி உணர்வோடு அவரை தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாய் நேசித்து அவரை நேசிப்பதற்கு அடையாளமாக அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அன்று முதல் அவருக்காக தன் வாழ்க்கையே முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுக்கு ஊழியம் செய்ய தொடங்கினாள். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பிசாசின் கட்டில் இருந்தோ அல்லது வியாதியில் இருந்தோ அல்லது பயங்கரமான பாவ கட்டில் இருந்தோ சாபத்தில் இருந்தோ மீள முடியாத கடன் பாரத்தில் இருந்தோ அந்த மனிதனுக்கு இயேசு மன இறங்கி விடுதலையை கொடுப்பான் என்று சொன்னால், உண்மையாய் அந்த மனுஷனுக்கு அந்த இயேசுவுக்கு மேலே அப்படி ஒரு விடுதலையை கொடுத்து காப்பாற்றி வாழ வைத்த அந்த இயேசுவுக்கு மேலே ஒரு நன்றி உணர்வு இருந்தால் அவரை மனப்பூர்வமாய் நேசிப்பார். நேசிக்கிறேன் என்கிறதை தன் வார்த்தையினால் சொல்லுவதனால ஸ்தோத்திரம் பிரயோஜனம் இல்லை. நேசிக்கிறதை தன்னுடைய வாழ்க்கையில கிரியையில காட்டுவான். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதான ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு ஏதாயிலும் ஒரு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்களால் சும்மா இருக்க முடியாது. அவர்களால் எந்த இடத்துல போனாலும் அவங்க வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஊழியம் என்று சொன்னால் சபை நடுவில் வந்து பிரசங்கம் பண்ணுவதுதான் ஊழியம் என்று சொல்லி எண்ணிவிடக்கூடாது. தனி நபருக்கு நாம் பெற்ற விடுதலையை சாட்சியாய் சொல்லுகிறோமே. நான் முன்காலத்தில் எப்படி இருந்தேன், எவ்வளவு பிசாசுக்கு அடிமையாய் இருந்தேன், நான் எவ்வளவு பாவியாக இருந்தேன், வாழ்க்கையில நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து வாழ்வதா சாவதா என்கிற கடைசி கட்டத்தில் இருந்தேன். இயேசு என் மேல மனதுருகி அவர் என்னை தேடி வந்து அப்படிப்பட்ட எல்லா சாபங்களையும் பாவங்களையும் வியாதிகளையும் பிசாசுகளையும் என்னை விட்டு அகற்றி எனக்கு அவர் விடுதலையை தந்தாரே. அந்த இயேசுவை நீயும் ஏற்றுக்கொள், அந்த இயேசுவை நீயும் தேடு, அந்த இயேசுவிடத்தில் நீயும் வா, உனக்கும் அந்த விடுதலையை தருவார், உனக்கும் சமாதானத்தை தருவார், உன்னையும் வாழ வைப்பார், உனக்கும் பாவ மன்னிப்பை தருவார், உனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசை அவர் துரத்தி போடுவார் என்று சொல்லுகிறார்களே. இதுதான் மிகப்பெரிய ஊழியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதை சொல்ல தெரியாதா? இந்த வார்த்தை சொல்ல தெரியாதா? நான் என்ன சூழ்நிலையில இருந்தேன், என் கடந்த காலம் எப்படி இருந்தது, அவ்வளவுதான், இனி சாவுதான் என்கிற நிலையில இருந்தேன். இன்னைக்கு நான் ஆரோக்கியமாக, இன்னைக்கு நான் அழகாக, இன்னைக்கு நான் திடகாத்தமாக, இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி சாட்சியாய் சொல்லுகிறது தான் மிகப்பெரிய ஊழியமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையாய் இயேசுவை நேசிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்தை வீட்டிலையும் செய்வார்கள். ஸ்தோத்திரம். தன் வீட்டாருக்கு அதை சொல்லுவாங்க, தன் புருஷனுக்கு சொல்லுவாங்க. புருஷன் வேலை போயிட்டு வந்தோடனே காசை வாங்கி சமையல் பண்ணி சாப்பாடை கொடுத்துட்டு தூங்குறதல்ல வாழ்க்கை. அந்த இயேசுவை அறியாத புருஷனுக்கு நீ பெற்ற ரட்சிப்பை சொல்ல வேண்டும். இயேசுவை அறியாமல் இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு நீ பெற்ற ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சொல்லி அவர்களை அழைத்து வர வேண்டும். உன்னுடைய பெற்றோர் ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறார்களே, நீ பெற்ற ரட்சிப்பையும் தேவ சமாதானத்தையும் விடுதலையும் உன் பெற்றோருக்கு சொல்லி அவர்களையும் இயேசுவண்டை அழைத்து வர வேண்டும். உனக்கு உடன் பிறந்தவர்கள் உண்டு, அவர்களுக்கு நீ இயேசுவால பெற்ற விடுதலையும் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் அவர்களுக்கும் எடுத்துரைத்து அவர்களையும் இயேசுவண்டை அழைத்து வர வேண்டும். இதுதான் நீ நன்றியோடு இயேசுவை நேசித்து செய்கிற மிகப்பெரிய ஊழியமாயிருக்கிறது. அல்லேலூயா,
இயேசு எனக்கு சுகத்தை தந்துட்டார், விடுதலையை தந்துட்டார், வாழ வச்சிட்டார். ஆகையினால ஸ்தோத்திரம். ஒரு கடமைக்காக நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஆராதனை செய்து ஒரு காணிக்கையை போட்டுட்டு நான் போயிடுவேன், என் கடமை முடிஞ்சுது. எனக்கு விடுதலையை தந்து எனக்கு சுகத்தை தந்து சாக போன என்ன வாழ வைத்தவருக்கு நான் செய்கிற கடமை இவ்வளவுதான் என்று சொன்னா, முடிவில் பாதாளம் உனக்காக திறந்திருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை தரிசிக்க முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது. அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டில் பிரவேசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லி நீ மற்றவர்களின் கிறிஸ்துவண்டை நீ வழிநடத்துவாய் என்று சொன்னால், நீ உண்மையிலேயே இயேசுவை நேசிக்கிறாய், உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு தெய்வ பிள்ளையாய் இருக்கிறாய். ஆகையினால ஒரு நாள் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியத்தை அபிதமாய் நேசித்து செயல்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம், அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை செய்தா கூட கர்த்தர் அவர்களை சும்மா விடுகிறது இல்லை. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வேதவசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் அமிதமாய் அவரை நேசித்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த வார்த்தையை அங்கே சொல்லி இருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரா? என்ன செய்ய போகிறார்? வேகமாய் வாசிப்போம். யோவான் 12:26 வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றி வர கடவன். நல்லா கவனிக்கணும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனும் ஊழியக்காரியானாலும் சரி, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருப்பார்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, நாம பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நாம் அடைந்த விடுதலையை, நாம் அடைந்த பாவ மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி இயேசுவண்டை நாம் அழைத்து வந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஊழியமாயிருக்கிறது. அவர்களை பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். எப்படி கனம் பண்ணுவார்? இயேசுவை கனம் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஊழியம் செய்ததுனால அந்த பிதாவானவர் இயேசுவை கனம் பண்ணி இருக்கிறார். எப்படி கனம் பண்ணி இருக்கிறார்? அவருடைய வலது பாசத்துல அந்த சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் வலது வாசத்துல அவரோடு கூட சிங்காசனத்துல அவருக்கு ஒப்பாக உட்கார வச்சிருக்கிறார். பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு கனமாய் இருக்கிறது. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், நீ எனக்கு ஊழியம் செய்தாயனா, நீ என்னிடத்தில் பெற்ற ரட்சிப்பை, பாவ மன்னிப்பையை, நீ என்னிடத்தில் பெற்ற விடுதலையை, சுகத்தை, நீ என்னிடத்தில் பெற்ற ஆசீர்வாதத்தை நீ பிறருக்கு சொல்லி ஆத்தும ஆதாயம் பண்ணி அவர்களை வரவழைக்கிற அந்த ஊழியத்தை செய்வாயானால் என் பிதாவானவர் உன்னையும் இதே போல கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனோ ஊழியக்காரியெல்லாம் அந்த இடத்துல உட்கார வைப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பாசத்தில் இயேசு பிதாவுக்கு ஊழியம் செய்ததுனால உட்கார வைத்திருக்கிறது போல இயேசுக்கு ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரையும் பிதாவானவர் இயேசுவுக்கு வலது பாசத்தில் நம்மை உட்கார வைத்து நம்மை கனப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சும்மா இல்லை, மகளேனா மரியாளுக்கு உயிர்த்தெழுந்த ஸ்தோத்திரம் அந்த நாளில முதல் விசை தரிசனம் ஆண்டவர் ஆனார் என்று சொன்னார். தன்னை சந்தித்து விடுதலை ஆன நாளிலேயே தன் வாழ்க்கையை முழுவதுமாக அந்த இயேசுவுக்கை கொடுத்து இயேசுவுக்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இரண்டாவதாக இவளுடைய வாழ்க்கையில இவள் முதல் முறையாக இயேசுவை தரிசிப்பதற்கு காரணம் என்ன? இரண்டாவதுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர அவரை நேசிப்பதினால இவளுடைய என்ன கிரியை அதை வெளிப்படுத்தி காட்டினாள். வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம்
யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 25வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். யோவான் 19:25 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் சகோதரியும் கிளையப்பா மரியாளும் மகலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே சீசர்களை காணல, எல்லாம் ஓடிட்டாங்க. இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிச்ச உடனேயே சீசர்கள் எல்லாம் அவ்வளவுதான், துண்டை காணும் துடியை காணும் சொன்னது போல எல்லாரும் என்ன செய்யிட்டாங்க, ஓடி தப்பிட்டாங்க. யோவான் மாத்திரம்தான் அவருக்கு பின் சென்று கொண்டே போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவை பிடிச்ச வேளையிலேயே சீசர்கள் ஓடி இருக்க, இப்போ இயேசுவை இரவெல்லாம் சித்திரவதைப்படுத்தி இருக்கிறாங்க. அவருடைய வஸ்திரத்தெல்லாம் உரிந்து விட்டு அவருடைய உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய சதையெல்லாம் தொங்குகிற அளவில் அவர்களை அடித்து அடித்து பீத்து சதையெல்லாம் தொங்கிட்டு இருக்குது. அது கூட ஸ்தோத்திரம், தலையில முள்குடி சூட்டப்பட்டு இருக்கிறது, அதிலிருந்து ரத்தம் அடிகிறது. இந்த சதை தொங்குறது கூட வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவரை கொல்கொதா மலை வரைக்கும் கொண்டு போய் அங்கே அவரை சிலுவையில் அறைந்து வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக அவரை தொங்க விட்டார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, இதை கண்டவுடனே யாரும் கிட்டே வரல, சீசர்களும் யாரும் கிட்ட வரல. 5 10 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு அதிகமான ஆகாரம் புசித்தார்களே, ஒருத்தரையும் காணல. அல்லேலூயா. அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு 3 நாட்களாக அவருடைய பாதத்தில் வந்து காத்திருந்து தேவனுடைய வார்த்தை கேட்டார்களே, ஒருவரையும் காணும். அவரிடத்திலிருந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் விடுதலையும் சுகத்தையும் பெற்றார்களே, ஒருவரையும் காணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். ஏன்னா பக்கத்தில் போன சமயத்தில் நீ அவங்கள ஒரு ஆள் தானே, நீ இயேசுவோட கூட இருக்கிற ஆளு தானா என்று சொல்லி அவர்களையும் பிடித்து சிலுவையில் அறைந்து விடுவார்கள். பயத்தில் ஜீவனுக்கு பயந்து அவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஜீவனுக்கு பயந்து ஓடி ஒளிகிற நேரத்தில் இந்த மகலேனா மரியாள் ஜீவனையும் வெறுத்து என்னையும் அந்த இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்தாலும் பரவாயில்லை, என்னையும் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, என்னையும் அடித்து என்னையும் சேர்த்து அவர்கள் கொண்டு போட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த சிலுவையின் அருகே வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவரை விட்டு பிரிய மனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ரொம்ப நேரம் அவர் தொங்கல, 3 மணி நேரத்துக்குள்ளாக அவர் மரித்து போனார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்தவர் மரித்த வேளையிலும் கூட பாருங்க, ஸ்தோத்திரம், அந்த இடத்திலே தான் நின்றுட்டு இருக்கிற, போகவே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யுமா, ஆளை மரித்தாச்சு, இனி என்ன செய்ய முடியும்? உயிரோட இருக்கிறது வரைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, ஏதாயிலும் நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும் என்று சொல்லி. மரித்தவரை கொண்டு எந்த நன்மை நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் ஓடிவிடுவார்கள், போய்விட்டார்கள். ஆனாலும் அந்த சிலுவையில மரித்து தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவை விட்டு விலகாமல் நானும் அவரோடு கூட சாகுவதற்கு வேண்டுமானாலும் ஆயத்தம் என்று சொல்லி அந்த சிலுவையின் அருகையே அவள் நின்று கொண்டிருந்தாளாம். கரங்களை தட்டி ஸ்தோத்திர கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு உண்மையான அன்பு. ஒரு ஆள் நல்லா இருக்கிற நேரத்தில் பலர் வந்து கூடுகிறது, அது உண்மையான அன்பு அல்ல. ஒரு ஆள் பாடுபடுகிற நேரத்தில், வியாதியில் இருக்கிற நேரத்தில், துன்பப்படுகிற நேரத்தில், அந்த ஆளுடைய மரண போராட்டத்தில் வந்து உதவியாக நிற்கிறார்களே, ஆறுதலாக நிற்கிறார்களே, அதுதான் உண்மையான ஒரு அன்பு. வியாதி நீங்கி ஆறுதல் அடைஞ்சி சுகம் அடைஞ்சி பலன் அடைஞ்சி ஆளு ஆரோக்கியப்பட்டு மறுபடியும் பழைய நிலையில வந்த பிற்பாடு வந்து கூடுகிறது, அது உண்மையான ஒரு அன்பல்ல. துன்ப நேரத்துல, ஒரு மனிதனுடைய கஷ்ட நேரத்துல, ஒரு மனிதன் பாடுபடுகிற நேரத்துல, கண்ணீர் வடிக்கிற நேரத்துல, மரண நேரத்துல அருகிலே நிற்கிறார்களே, அதுதான் உண்மையான ஒரு அன்பாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு அன்பு இந்த மகளை நான் மரியாளிடத்துல காணப்பட்டது. இந்த அன்பை போல ஒரு விலங்குக்கு ஒரு அன்பு இருந்தது பாருங்க. தன் எஜமானுக்கு மேல அந்த அன்பு இருந்தது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 24 28 வரைக்கும் இருக்கிறதான வார்த்தைகளை நாம் வாசித்து பார்த்தால், ஒரு நாள் கர்த்தர் பெத்தேலில் இருக்கிறதான ஒரு இளம் தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொல்லி அனுப்பினார். ஸ்தோத்திரம். போ, இஸ்ரவேலில் இருக்கிறதான ராஜா யெரொபெயாம் அவன் எனக்கு விரோதமாக அவன் பலிபீடத்தில் அவன் பலியிட்டு கொண்டிருக்கிறான். நீ போய் இன்னென்ன காரியத்தை நான் சொன்னதாக போய் சொல்லு என்று சொல்லி கர்த்தர் அனுப்பினார். அனுப்புகிற நேரத்தில் சொல்லிவிட்டார், நீ போகிற நீ ஸ்தோத்திரம் அதை சொல்லிவிட்டு போன வழியாக நீ திரும்பி வர வேண்டாம். நீ அந்த இடத்துல ஆகாரம் புசிக்க வேண்டாம், தண்ணீர் குடிக்க வேண்டாம், வேறு வழியாக நீ சொல்லிவிட்டு ஓடி வந்துரு என்று சொல்லி கர்த்தர் அந்த மனிதனை அனுப்பினார். அதே போல் அவன் பெத்தேலிருந்து ஒரு கழுதையில ஏறி அவன் போனான். ஸ்தோத்திரம். அங்கே யெரொபெயாம் பலி செலுத்தி கொண்டிருந்தான். அந்த யெரொபெயாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அடையாளம், இப்பொழுது நீ பலியிட்டு கொண்டிருக்கிறதான இந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டோன்னா அப்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டினது. ராஜாவுக்கு கோபம் வந்தது. அவனை பிடியுங்கள் என்று சொன்னான். கையை நீட்டின கையை திரும்ப மடக்க முடியல, அப்படி மறுத்து விட்டது. உடனே இந்த தேவ மனுஷனை பார்த்து சொல்லும், நீ கர்த்தரை பார்த்து வேண்டிக் கொள்ளு, என் கை மறுபடியும் இயங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தான். கை மறுபடியும் ராஜாவுக்கு இயங்கினது. அப்போது ராஜா அழைக்கிற, வா, நான் உன்னை கனம் பண்ணுவேன், நீ வா, உனக்கு நான் அப்பமும் தண்ணீரை தருகிறேன், உனக்கு பரிசு பொருட்கள்லாம் தருகிறேன், உன்னை கனம் பண்ணுகிறேன்னு சொல்லி அழைத்தான். ஆனால் அவன் சொன்னான், இல்லை, எனக்கு சொல்லிவிட்ட கர்த்தர் நீ போய் சொல்லிட்டு வரணும், அங்கே அப்பமும் தண்ணியும் குடிக்கக்கூடாது, நீ அந்த வழியாக வரக்கூடாது, வேற வழியாக வரணும்னு சொல்லியிருக்கிறார். ஆகையினால நீ எவ்வளவு எனக்கு கொடுத்தாலும் வேண்டாம், நான் போகிறேன் என்று சொல்லி வேற வழியாக அவன் போக ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டுதான அந்த ஊரில் இருக்கிறதான ஒரு கள்ள தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் பார்த்தார்கள். தன் தகப்பனிடத்துல போய் சொன்னார்கள், நீரும் இருக்கிறீரே, பெத்தேல இருக்க ஒரு சின்ன பையன் வந்து ராஜாவிட்ட இவ்வளவு ஸ்ட்ராங்கா தீர்க்கதரிசி சொன்னான், அதை நடப்பதற்கு அடையாளம் அந்த பலிபீடம் கொட்டி வெடித்து சாம்பல் வரணும், அப்படியே நடந்தது. ராஜா கையை மடக்க முடியல, சோமன பிற்பாடு கையை மடக்க, நீரும் இருக்கிறீரேன்னு சொல்லி போய் தகப்பனிடத்துல சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உடனே அவன் எந்த வழியா போனா, எனக்கும் கழுதையில சேனம் வைத்து கொடு என்று சொல்லி நேரம் அவனுக்கு பின்பதாக அவன் போன வழியில இந்த கிழட்டு தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி அவன் போக ஆரம்பித்தான். இந்த தீர்க்கதரிசி, இளம் தீர்க்கதரிசி ஒரு மரத்தடியில போய் கொஞ்சம் அவன் லேப்பாரி கொண்டு இருக்கிறான். நேரம் வந்து அவன் கேட்கிறான், அந்த கிழட்டு தீர்க்கதரிசி கேட்கிறான், நீர் தானே பெத்தேலிலிருந்து வந்த தீர்க்கதரிசி? ஆமா, நான் தான். இப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் என்னிடத்துல வந்து அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் குடி என்று சொன்னார். ஆகையினால நீர் என் வீடு வரைக்கும் மாறும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். நீ சொல்றான், இல்ல, கர்த்தர் என்ன அப்படி போகக்கூடாது, அப்பம் தண்ணீர் குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். இப்ப என்கிட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், போய் கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன உடனே இவன் நம்பி, அந்த பொய்யை நம்பி அவன் பின்னால போனான். ஸ்தோத்திரம். போய் அங்க அப்பத்தை சாப்பிட்டான், தண்ணீரை குடித்தான். உடனே அவனுக்கு உண்மையான ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால நீ போகிற வழியில ஒரு சிங்கம் உன்னை கொண்டு போடும் என்கிறதான தீர்க்க தரிசனம் வந்தது. ஸ்தோத்திரம். அதே போல அந்த இளம் தீர்க்கதரிசி தன் கழுதையின் மேலே ஏறி தன் ஊருக்கு போவதற்கு போய் கொண்டிருந்தான். பாருங்க, அவன் சொன்னது போல வழியில ஒரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கம் அப்படியே இந்த இளம் தீர்க்கதரிசியை அப்படியே பீறி கொன்று போட்டது. இந்த தீர்க்கதரிசியை அந்த சிங்கம் கொன்ற வேளையில, ஸ்தோத்திரம், ஆனா இந்த தீர்க்கதரிசி சுமந்து கொண்டு வந்த கழுதை பக்கத்துல தான் நிக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க அந்த வாஸ்தவங்களை வாசித்து பார்த்தா தெரியும். ஸ்தோத்திரம். அவன் செத்து கிடக்கிறான். அந்த இளம் தீர்க்கதரிசியை சிங்கம் கொண்டு விட்டது. கொண்டு விட்டு சிங்கம் போகல, அந்த இடத்துல இருக்கிறது. ஆனா இந்த தீர்க்கதரிசியை கொண்ட அதே இடத்துல அவனை சுமந்து கொண்டு வந்த கழுதை அங்கேயும் இங்கேயும் போகாம அதிலே நிற்கிறது. சாதாரணமாக சிங்கத்தை கண்டால் காட்டு விலங்குகள் தலை தெறிக்க ஓடும்.
தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஒவ்வொரு விலங்குகளும் அது ஓடி ஓடி ஒளியும் பாருங்க சிங்கத்தை கண்டால. ஆனா இந்த அந்த கழுதைக்கு நன்றாக தெரியும், இதுல நின்ற அந்த சிங்கம் என்னை கட்டாயம் கொண்டு சாப்பிட்டு விடும் என்பது நன்றாக தெரியும். ஆனாலும் என் எஜமானனை கொன்ற பிற்பாடு நான் இனி தனிமையாக நான் போக விரும்பல. இதே இடத்துல என் எஜமானுக்கு பக்கத்துல என்னையும் அது கொன்று போட்டாலும் பரவாயில்லை, என்னை அடித்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை, இந்த எஜமானனை விட்டு இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி எஜமான் மரித்த பிற்பாடும் சிங்கத்துக்கு பயப்படாமல் பக்கத்திலேயே அந்த கழுதை நின்றதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சிங்கத்து பக்கத்துல கழுதை நின்றது போலதான் இங்க சிங்கம் என்று சொல்லுவதற்கு அடையாளமாக ரோம ஸ்தோத்திரம் போர் செய்வர்கள் இயேசுவின் பக்கத்தில் நிற்கிறாங்க. இயேசுவோ சிலுவையில் மரித்து தன் ஆவியை கொடுத்தவர் மரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய பக்கத்துல இந்த மகளேனா மரியா நின்று கொண்டிருக்கிறார். ரோம போர் செய்வதில் ஈட்டிய பட்டயத்தையும் கையில வைத்து கொண்டு அருகில தான் நிற்கிறான். ஸ்தோத்திரம். கொஞ்சம் வீசிட்டா அவ்வளவுதான், ஆள் அவுட் ஆயிரும் மகளேனா மரியாளுக்கு. ஆனாலும் கூட அவள் இயேசுவுக்கு மேல வைத்த அந்த அன்பு, அந்த பாசம் அவரை விட்டு பிரிய மனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ரோம போர்ச்சகர்கள் என்னையும் கொன்று போட்டாலும் பரவாயில்லை, என்னையும் அந்த இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்து விட்டாலும் பரவாயில்லை, இந்த இயேசுவை விட்டு நான் பிரியவே மாட்டேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அதே இடத்துல அவ்வளவு பயந்து எல்லாரும் ஆண்கள் கூட நிற்க முடியாம பயந்து ஓடின இடத்துல இந்த பெண்மணி தைரியமாக சாவை வெறுத்து ஜீவனை வெறுத்து அந்த சிலுவையின் அருகில இயேசுவோட நின்று கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு பாசம், உண்மையான ஒரு நேசம். ஆகையினால தான் இயேசு உயிர்த்தெழுந்த வேளையில கர்த்தர் அவளுக்கு முதல் முறையாக தரிசனையானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஃபாதர் ஒரு பாடலை அவர் பாடி இருக்கிறார் பாருங்க. ஒரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே. உம் சீடனாயிருப்பே, உம் சீடனாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ இசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கே உன் கரம் வைக்கின்றே. முன்னும் பின்னும் என்னை நெருக்கே உன் கரம் வைக்கின்றே. உமக்கு மறைவாய் எங்கு போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே. உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன்.
பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும், துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். நம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா, இசையா. அவரை பிரிஞ்சு வாழ முடியாது. உண்மையாய் அவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், அவர் இல்லாம ஒரு நிமிடம் வாழ முடியாது. இசையா, பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, இயேசுவை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்லு. அவரை நெருங்கி நிற்கிற நேரத்துல உலகம் பலவிதமா சொல்லலாம், பரியாசம் பண்ணலாம், ஏளனம் பண்ணலாம், பொய்யான வார்த்தைகளை சொல்லி குற்றப்படுத்தலாம், அவரோடு இணைத்து துன்மார்க்கமாய் பேசலாம். என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்ன பேசினாலும் பரவாயில்லை, என்ன நிந்தித்தாலும் பரவாயில்லை, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது, அவர் பிரிந்து என்னால வாழ முடியாது. அவரை நேசிக்கிறவர், இயேசுவை உண்மையாய் நேசிக்கிற தேவ பிள்ளைகள், அவர் இல்லாம ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது, ஒரு நாள் கூட ஜீவிக்க முடியாது. ஓ